அன்பு மாணவர்களுக்கு விடி டாக்டர்ஸ் அகாடமியின் வாழ்த்துக்கள் கோடி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவுண்டு 3க்கு பார்த்திங்கன்னா தமிழக மருத்துவ கவுன்சிலிருந்து என்னென்ன ரூல்ஸ் வந்திருக்கு ஃபார் ரவுண்டு 3 அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா ரவுண்டு 3க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. இது யார் யார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ரூல்ஸையும் யதார்த்தமான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் என்னில் ஆரம்பிக்கிறதுனா 4லேருந்து 6/10 9/10 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். யார் யார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கிறத வீடியோ லேட்டரில் சொல்கிறேன். அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதியில் ஆரம்பித்து 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இது லாக்கிங் கொடுக்காது. இதில் பார்த்தீங்கன்னா யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா, பாஸ் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மெரிட் லிஸ்ட்டில் அவங்களோட ரோல் நம்பர் எல்லோருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் இது டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. விர்ச்சுவல் வேகன்சி என்றைக்கு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10/10 பார்த்தீங்கன்னா என்னென்ன விர்ச்சுவல் வேகன்சி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். விர்ச்சுவல் வேகன்சி என்னென்னு தெரியாதவங்களுக்கு நம்மளோட யூடியூப்லேயும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முயற்சி பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட், என்றைக்கு சீட் நமக்கு பார்த்திங்கன்னா அலாட் ஆகுங்கிற டேட்டு 15/10. அண்ட் பப்ளிஷன் ரிசல்ட் என்றைக்கு பார்த்துக்கலாம்னா 16/10 பார்த்துக்கலாம். 6/10 ஆரம்பித்து 16/10 10 நாளில் ரவுண்டு 3 முடிய போகுது. அண்ட் என்றைக்கு அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கடைசியாக காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறது 22ஆம் தேதி. ஒரு 6 நாள் இடைவெளியிலேயே எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டைமிங் இருக்குது, அதை பார்த்துக்கணும். சரி, இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் என்ன, கோர் பாயிண்ட் என்னென்னா யார் யார் ரவுண்டு 3க்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, மொதல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். ரவுண்டு 1லேயும் ரவுண்டு 2லேயும் நான் பார்த்திங்கன்னா சீட்டு வாங்கலை சார். ரவுண்டு 1லேயும் ரவுண்டு 2லேயும் எனக்கு சீட்டு கிடைக்கல. நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா, இப்போ ரவுண்டு 3க்கு பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். உங்களுக்கு எந்த வகையான எக்ஸ்ட்ரா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவை கிடையாது. டைரெக்டாக சாய்ஸ் ஃபில், சாய்ஸ் லாக் டேட்டுக்கு போய் நீங்கள் லாகின் பண்ணி சாய்ஸ் ஃபில், சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்டு 1 அண்ட் ரவுண்ட் 2ல் சீட்டு கிடைக்காத ஸ்டூடெண்ட் அங்கே மொத்தம் நீங்கள் அதுக்கு ஆல்ரெடி ப்ரொசீஜர் பண்ணியிருப்பீங்களா, அதே அப்படியே ரவுண்ட் 3க்கு அது அக்செப்ட் ஆகிக்கும். எந்த வகையான எக்ஸ்ட்ரா ஃபீஸும் நீங்கள் பே பண்ண வேணாம். சார், நான் ரவுண்டு 1 அண்டு ரவுண்டு 2ல் பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைச்சும் நான் ஜாயின் பண்ணல சார், எனக்கு சீட்டெல்லாம் கிடைச்சி நான் தான் ஜாயின் பண்ணல, ஃப்ரீ எக்ஸிஸ்ட் மாதிரி பண்ணிட்டேங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3க்கு எந்த வகையான ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ரவுண்டு 3ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த வில்லிங்னஸாக கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் சீட்டு கிடைக்காம இருக்கணும். இது நல்ல ரூல், நல்லா ஞாபகிச்சுங்க. சீட்டு கிடைக்கக்கூடாது, இல்லையா நீங்கள் சீட்டில் ஜாயின் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் டைரெக்டாக சாய்ஸ் ஃபில், சாய்ஸ் லாக்கிங். அடுத்த ரூல் பாருங்கள். நான் ரவுண்டு 1 ரவுண்டு 2ல் ரவுண்டு 1 பார்ட்டிசிபேட் பண்ணேன், அப்கிரேடேஷன் பண்ணேன், ரவுண்ட் 2 பண்ணேன், அப்கிரேடேஷன் பண்ணேன், எனக்கு எந்த வகையான சீட்டும் கிடைக்கல சார், நான் எனக்கு கிடைச்ச சீட்டை நான் ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்கேன். நான் ரவுண்டு 3ல் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான ரூல் இருக்குது. இதையும் தான் போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது கரெக்டாக புரியப்படலை. இப்போ புரியுற மாதிரி சொல்கிறேன், கரெக்டாக கேளுங்க. நீங்கள் ரவுண்டு 1 அப்கிரேடேஷன் பண்ணீங்க, பெட்டர் சீட் கிடைக்கல. ரவுண்டு 2 அப்கிரேடேஷன் பண்ணீங்க, பெட்டர் சீட் கிடைக்கல. இல்லை, ரவுண்டு 2ல் நான் அப்கிரேடேஷன் பண்ணி எனக்கு பெட்டர் சீட் கிடச்சி மறுபடியும் நான் அப்கிரேடேஷன் பண்ணுறேன். எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி ரவுண்டு 2ல் இப்போ ஒரு சீட்டில் இருக்கிறீங்க, ஒரு காலேஜில் போயிட்டீங்க, ரவுண்டு 2ல் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரவுண்டு 3க்கு எலிஜிபிள் தான், நீங்கள் பண்ணலாம். பட் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த ரூல் ஃபாலோ பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோவுக்கு போய் நீங்கள் உங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லலை. ஆல்ரெடி சீட்டு கிடைச்சி அப்கிரேடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவை கிடையாது. பட் நீங்கள் ரவுண்டு 3ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணணும். ரீசன் என்ன, அது ரீசன் புரிஞ்சிடும், அந்த ரூல் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ தான் உங்களோட சீட்டு விர்ச்சுவல் வேக்கன்சியாக மாறும். ஸோ விர்ச்சுவல் வேக்கன்சியாக உங்கள் சீட்டு மாறணும் இல்லையா, அப்போ தான் நீங்கள் அப்கிரேஷனே பண்ண முடியும். உங்கள் சீட்டு விர்ச்சுவல் வேக்கன்சி ஆகிடும். அப்போ உங்களுக்கு வேறு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த விர்ச்சுவல் வேக்கன்சியான சீட்டு இன்னொரு பர்சனுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் கிடச்சிரும். யார் பெரிய மார்க் எடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைச்சிரும். அப்போ இதெல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரவுண்டு 2ல் இப்போ சீட்டு வாங்கி காலேஜில் உட்காந்துருக்க நீங்கள் அப்கிரேஷன் பண்ணணுன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோவில் போய் உங்கள் பார்ட்டிசிபேஷனை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் விர்ச்சுவல் வேகன்சி போடுவாங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய ரூல் இருக்குது, ஒவ்வொன்றா பார்த்துடலாம். பிஃபோர் தட், தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் நிறைய பேர் கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அஃபோர்டபுள் ஃபீஸில் ஒரே ஒரு அகாடமியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அகாடமி மட்டும்தான். ஸோ ஃபீஸ் விஷயம் ஆகட்டும்,
கோச்சிங் விஷயம் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப மெனக்கட்டுறோம். ஏன்னா ஒரு நார்மல் ஃபேமிலி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டை கிராக் பண்ண முடியும். ஒரு நார்மல் ஹாஸ்டல் ஃபீஸை பே பண்ணி அவங்களால வந்து நீட்டை கிராக் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீட்டு நீட் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நான் கொண்டு வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபுல் டைம் போட்டு படிச்சிங்க. டெஸ்ட் ஆகட்டும் அண்டு கோச்சிங் ஆகட்டும் பைலிங்குவல் டீச்சிங் ஆகட்டும் எல்லாமே கொடுக்குறோம். இதை பற்றி ஃபர்தராக டீட்டெயில் தெரியும் 9080549820 நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஆஃப்லைனில் சேலத்தில் கிளாஸ் நடத்திட்டுருக்கோம். நமக்குன்னு ஓன் ஹாஸ்டல் இருக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கேம்பஸ்குள்ளேயே பண்ணியிருக்கோம். வெளியே போகணுங்கிற அவசியம் இல்லை. வேறு மாவட்டத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு வர தந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ப்ராமிஸ், நீங்கள் ஒன்ஸ் உள்ள வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்களாக ரிட்டன் கூப்பிட்டு போகிறவருக்கு சேஃபாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு சேஃப்டியான பிளேஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே தமிழ்நாட்டிலே இந்தளவுக்கு சேஃப்டியும் கொடுக்க மாட்டாங்க, அதே இந்த ஃபீஸும் கொடுக்க மாட்டாங்க. இது நாங்கள் எப்பயுமே பெருமையாக சொல்லிக்குவோம். ஸோ நம்ம விடி டாக்டர்ஸ் அகாடமியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் கேளுங்க. சார் நான் 11 12 தான் சார் படிக்கிறேன், இப்போலேருந்தே என் ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக ரெக்கார்டட் ஃபார்மாக எல்லாமே ஷெட்யூல் பண்ணி ரெக்கார்டாக கொடுத்து டெஸ்ட் கொடுத்து ப்ராப்பராக உங்களை ரெடி பண்ணி விட்ருவாங்க. ப்ராப்பராக உங்களுக்கு தேர்த்தி விட்ருவாங்க. சரிங்களா? இதில் ஃபுல்லாக உங்களுக்கு மென்டராக நான் தான் இருக்க போகிறேன். 3 சப்ஜெக்ட்டு நான் ஹேண்டில் பண்ணுறதுனால இன்டர்லிங்க் டீச்சிங் மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் வீக் பாயிண்ட் என்ன, அவங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தனிப்பட்ட ரீதியில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. மறக்காமல் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க. சார் நான் இப்போ தான் ரவுண்ட் 2 ரவுண்ட் 1 பார்த்துட்டு வந்தேன் சார். சிலபஸ் ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிங்களா? ஆனால் நம்ம அகாடமி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலபஸ் பெண்டிங் கூட இருக்காது. டிசம்பரில் கவர் பண்ணி கொடுத்துருவோம். டிசம்பருக்குள்ளே எல்லாமே கவர் பண்ணிடுவோம். அடுத்த 4 மாதம் ஃபுல் டெஸ்ட்டு அதுக்கான ரிவிஷன் தான். ஸோ ஒரு ஆல் இண்டியா ரேங்க் எடுக்கிறதுக்கான என்னென்ன கோச்சிங் இருக்கோ எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். ஷார்ட்கட்டு, நிமோனிக்ஸு, முக்கியமாக அண்டர்ஸ்டாண்டிங் டீச்சிங் நல்லா சொல்லிக் கொடுத்துட்டா போதும், ஸ்டூடெண்ட்ஸே அதை வந்து ரெடி ஆகிக்குவாங்க. அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வருஷமும் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸில் ப்ரொவைட் பண்ண போகிறோம். மறக்காமல் பயன்படுத்துங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோட காணொலியோட முக்கியமான போர்ஷன் போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் யார் ரெஜிஸ்டர் பண்ணணும், யார் ரெஜிஸ்டர் பண்ண வேணாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியாச்சு. இது தெளிவாக பார்த்துக்கங்க. இல்லை சார் நான் இது வரைக்கும் ரவுண்டு 1 அண்ட் ரவுண்டு 2ல் நான் பார்ட்டிசிபேட்டே பண்ணலை. ரவுண்டு 1 அண்ட் ரவுண்டு 2 எனக்கு ரெண்டுமே தெரியாது. நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. ரவுண்டு 3க்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், மெரிட் லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்கணும். அது என்ன சார் மெரிட் லிஸ்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு இந்த 2 ரவுண்டுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆர் கவர்மெண்ட் கோட்டா நீங்கள் தனியாக அப்ளை பண்ணி ஒரு மெரிட் லிஸ்ட்டு வந்திருக்கும். அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா முதல் 2 ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா கவலைப்பட தேவையில்ல. ரவுண்டு 3ல் புதுசாக ஃபீஸ் கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக் பண்ணலாம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் நான் இது வரைக்கும் கவுன்சிலிங் சைடே போனது கிடையாது சார், நான் அந்த அப்ளிகேஷனே போடல, கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா போடவே இல்லை சார், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு ரவுண்டு 3ல் சீட்டு கிடைக்கலனா, நான் அப்கிரேடேஷன் பண்ண ஸ்டூடெண்ட், எனக்கு ரவுண்டு 3ல் சீட்டு கிடைக்கலனா ரவுண்டு 2ல் நீங்கள் ஒரு சீட்டு இப்போ வாங்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த சீட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். அதே சீட்டில் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்த விதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது முக்கியமான விதியாக நீங்கள் கண்டிப்பாக ரவுண்ட் 3ல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்கள பயப்பட வேண்டிய பாயிண்ட் இது பார்க்கணும். நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாலையும் போட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்டு 3ல் உங்களுக்கு ஏதாவது சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா, இப்போ போயிட்டு இருக்கலாம் அந்த ஆல் இண்டியா ரவுண்டு 3ல் சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தமிழ்நாடு ரவுண்டு 3 பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, நாட் எலிஜிபிள்ன்ட்டான். நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ஆல் இண்டியா ரவுண்டு 3ல் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா தமிழ்நாடு ரவுண்டு 3லேருந்து உங்கள் நேம் நீக்கப்படும். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஆல் இண்டியாவா தமிழ்நாடா அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்குள்ளே தான் நீங்கள் வந்து சீட்டு போடுற மாதிரி இருக்கும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரவுண்டு 1 அண்ட் ரவுண்டு 2ல் இருந்து ரவுண்டு 3க்கு அப்கிரேடேஷன் பண்ணியிருக்கேன். ரவுண்டு 3ல் அப்கிரேடேஷன் ஆகி உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த சீட்டு கம்பல்சரி நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஆல்ரெடி இப்போ ரவுண்டு 2ல் நீங்கள் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த காலேஜ் சீட்டில் இனிமேல் நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. ரவுண்டு 3 இருக்கு இல்லையா, ரவுண்டு 3ல் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ரவுண்டு 2ல் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சீட்டு வச்சு நீங்கள் அப்கிரேடேஷன் தான் பண்ணி அது மூலமாக கிடச்சிருக்கு அப்படின்னா ரவுண்டு 2ல் பெறப்பட்ட சீட்டை நீங்கள் இழக்கணும். அதில் நீங்கள் எந்த ஒரு உரிமையும் கொண்டாட முடியாது. வில் நாட் ஹேவ் எனி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை முடிச்சிட்டான். இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அடுத்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரவுண்டு 3ல் சாய்ஸ் ஃபில் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கலாக கிடையாது. ஒவ்வொருத்தரும் போய் சாய்ஸ் லாக் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் பண்ணேன்,
அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாமான்னா அப்படி ஆகாது. ஒவ்வொருத்தரும் போய் ரவுண்டு 3ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி தான் ஆகணும். தேவையில்லாத காலேஜை ஃபில் பண்ண வேணாம் அப்படிங்கிறதும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தேவையில்லாத ஒரு காலேஜ் நான் ஒரு விளையாட்டுக்கு போட்டேன், ஆனால் அந்த விளையாட்டுக்கு போட்ட சீட் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே தான் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்து வரக்கூடிய கவுன்சில் ரவுண்ட்லேருந்து உங்களை நீக்கிடுவாங்க. ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சாய்ஸை வந்து எடிட் பண்ணிக்கலாங்கிறாங்க. இப்போது ஒரு 4 காலேஜ் ஃபில் பண்ணுறோம், 1 2 3ன்னு அதை சஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் சாய்ஸ் லாக் பண்ணிட்டேன்னா நீங்கள் பண்ண ஆர்டராக மட்டும்தான் இருக்கும். அப்போ சாய்ஸ் லாக் வரைக்கும் நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். காலேஜோட அந்த ப்ரிஃபரபிள் ஆர்டர்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். பட் சாய்ஸ் லாக் பண்ணிட்டா அது வந்து பர்மனெண்ட் ஆகிடும். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. சாய்ஸ் லாக்கை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீட்டு கொடுத்தா டிசெண்டிங் ஆர்டர்லாம் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதிகமான மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சீட்டு போகும். அதுக்கப்புறம் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு சீட் அலாட் ஆகிட்டே வரும். ஸோ இது பேர் தான் டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. டிசெண்டிங் ஆர்டரில் தான் உங்களுக்கு சீட்டு அலாட் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு விதி மூலமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரவுண்டு 3ல் ஒரு சீட்டு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். சார் நான் ஜாயின் பண்ணாமல் ரவுண்டு 2ல் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. அப்போ ரவுண்டு 3 வேணுமா வேணாமான்னு 1000 டைம் யோசிச்சுட்டு ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு ரவுண்டு 3 கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே தான் போகணும். ரவுண்டு 2ல் கிடச்ச சீட்டை விட்டு கொடுத்துடணும். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இல்லை சார் எனக்கு ரவுண்டு 3ல சீட்டு கிடச்சிருச்சு, நான் அப்கிரேடேஷன் சொல்லலை, நீங்கள் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரவுண்டு 3ல சீட்டு கிடச்சிருச்சு, இல்லை ரவுண்டு 1 அண்ட் ரவுண்டு 2ல சீட்டு கிடைக்காம ரவுண்டு 3ல கிடச்சிருச்சு. இந்த மாதிரி எந்த வகையில் உங்களுக்கு ரவுண்டு 3ல சீட்டு கிடைச்சாலும் அந்த கிடைக்கப்பட்ட ரவுண்டு 3ல நீங்கள் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இல்லை சார் நான் ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னா நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. அந்த காலேஜோட டியூஷன் ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனால்ட்டி ஃபீஸும் இருக்குது. அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபர்தராக வரக்கூடிய எந்த ஒரு கவுன்சிலிங்லையும் 4th ரவுண்டோ ஸ்பெஷல் வேகன்சி வைக்கிறாங்க இல்லையா, ஸ்டே வேகன்சி, அதிலலாம் அவங்களால பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாதுங்கிறது தெளிவாக வார்னிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ தேவையில்லாத சீட்டை நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க. இல்லை சார் நான் ரவுண்டு 3ல சீட்டு கிடச்சிருச்சு, நான் அலாட்மெண்ட் லெட்டர் மட்டும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா, ஆனால் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னு அவங்க ரிசல்ட் டேக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோடு பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி உங்களுக்கு பெனால்ட்டி தான். நீங்கள் ஜாயின் பண்ணல, அந்த காலேஜில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி தான். ஸோ அதனால் ஒன்ஸ் அலாட் ஆகினது தான். என்னென்ன ஃபீஸ் வந்து அபதாரம் இருக்குன்னு பார்த்துக்கங்க. செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீஸு, டிஸ்கண்டினியூ ஃபீஸு அண்ட் எலிமினேஷன் ஃப்ரம் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங். அடுத்து வரக்கூடிய கவுன்சிலிங்லேருந்து உங்கள் பெயர் நீக்கப்படும். இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வேகன்சியில் எங்கே சார் வரும்னா வெப்சைட்டில் இருக்கும். வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுவாங்க, அங்கே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். யார் விர்ச்சுவல் வேகன்சினா இந்த அப்கிரேடேஷன் பண்ணுறாங்களா அவங்களோட சீட்டெல்லாம் விர்ச்சுவல் வேகன்சியாக வரும். அதை பற்றி தெரியலன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அண்ட் சில எக்ஸ்ட்ரா ஒரு விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ரவுண்டு 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கம்யூனிட்டியில் நிறைய சீட்டு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் தானே ஃபில் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் ஃபில் பண்ணிக்கலாம். எஸ்சிஏ கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சீட்டை எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஒருவேளை எஸ்சிஏவில் வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க சூழ்நிலை வருங்கிற பட்சத்தில் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் சீட்ஸ் எல்லாம் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சி கம்யூனிட்டியில் நிறைய சீட்டு அன்ஃபில்டாக இருக்குது, ஃபில் பண்ணலை அப்படின்னா எஸ்சிஏ பிரிவு மாணவர்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே எஸ்சி பிரிவு மாணவர்கள் எஸ்டி பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு ஃப்ரீயாக இருக்குது, அப்போ அதையும் ஃபில் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எஸ்டி பிரிவில் சீட்டு ஃப்ரீயாக இருந்தாலும் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு கம்யூனிட்டி பிசிஎம்ல சீட்டு அன்ஃபில்டாக இருந்துச்சுன்னா, பிசிஎம் முஸ்லீம் கேட்டகரியில் குழந்தைங்களுக்கு அது சீட்டு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகிச்சிங்க. பிசிஎம்ல அன்ஃபில்டாக இருக்கும் பட்சத்தில் பிசி ஃபில் பண்ணிக்கலாம். இது ரவுண்டு 3ல கொடுத்தது. இது வந்து கவர்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துருப்பாங்க. என்ன கவர்மெண்ட் ஆர்டர் கீழே இது கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. இந்த லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்களா, எஸ்சியில் ஒரு வேலை சீட்டு ஃபில் ஆகலைன்னா எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ். நல்லா பார்த்து 3rd ரவுண்டை பயன்படுத்திக்கிங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ண முடியாது, உங்களோட எடிட் பண்ண முடியாதுங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்டு நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு எரர் வந்துருச்சு, நெட் இஷ்யூலாம் வந்துருச்சு அப்படின்னா அதனால் நான் இப்படி பண்ணிட்டேன் சார், அதனால் இப்படி லாக் ஆகிடுச்சாருலாம் சொல்லவே கூடாது. அவங்க அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக நெட் ஃபெசிலிட்டி கரண்டெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஆன்லைன் தான், யாருக்கும் ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனோ இல்லை எதுவுமே வராதுங்கிறதையும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க.
அண்ட் விர்ச்சுவல் வேக்கன்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி தனியாக ஒரு காணொலி பதிவு போட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். வீடியோட எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கான ஒரு சின்ன ப்ரிவியூ பார்த்துடலாம். அண்ட் வீடியோட எண்ணில் நம்மளோட கேம்பஸ் டூரும் வச்சுருக்கேன். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பாருங்கள். சரியா? நம்ம ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் 2 கிளாஸும் கொடுத்துருக்கேன். ட்ராப்பர்ஸ்க்கு ஆஃப்லைன், 11th 12th படித்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிராக் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஆன்லைன் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா அது ரெக்கார்ட் ஃபார்ம் உங்களோட ஸ்கூல் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயாக உட்காந்து பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் இன் தமிழில், பியூர் தமிழில் நடத்துவோம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸில் மறுபடியும் சொல்ல, தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டில் கிராக் பண்ணி டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த பேட்சை வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய மாணவர்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் மல்டிபிள் டைமில் வேறு அகாடமியில் போய் உங்கள் ஃபீஸை வந்து தேவையில்லாமல் வீணடிச்சிருந்தா கூட, மறுபடியும் சொல்கிறேன், இன்னொரு டைம் இருக்குது, நம்ம டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சும்மா பழசை பற்றி லூப்லேயே இல்லாமல் புதுசாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில் வந்து போராடுங்க. அதெல்லாம் இந்த வீடியோட எண்டில் நான் ஒரு டைம் சொல்லிவிட்டு, வீடியோட எண்டில் எனக்கு கேம்பஸ் டூர் இருக்குது, அதே ஒரு டைம் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.